போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்னு. ஓ அடாடாடாடாடா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல டாக்டர் அம்மா ஆஸ்பத்திரி வச்சாலும் வச்சது ஏகப்பட்ட கூட்டம், நமக்கு நல்ல வருமானம் தான். உன் டீ கடை எதிர்த்தாப்புல அந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சதுல இருந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். ஏன்னா இங்க டீ காப்பி எது சாப்பிட்டாலும் அடுத்தாப்புல அங்கதானே போக வேண்டி இருக்குது. ஏய், முன்னாடி உனக்கு நான் கடன் கொடுக்கறேன் பாரு, அதுக்கு என் புத்தி தாண்டா பணத்துல அடிச்சுக்கணும். ஏண்டா என் காப்பி நல்லா இல்லைன்னா அந்த அம்மா ஏன்னா இங்க ஆள் அனுப்புவாங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன மருந்து மாத்திரை கையில இருக்கு, அந்த தைரியம் தான். நம்மள சொல்லு, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாமி கும்பிட்ட போட்டுல நாம டீ குடி. டீ தண்ணி போடுறதா இல்ல காப்பி தண்ணி போடுறதா? டீ தண்ணியே போடு, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். இத டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் எனக்கு முதல்ல போட்டா உங்களை ஜாதியில தள்ளி வச்சிருவாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து என்ன போட வேண்டியதானே? போடுறேன். ஏங்க டீ கடை அவங்க ஜாதிக்காரங்க சாப்பிடுற ஈய டம்ளர்லயே சங்கிலிக்கும் கொடுக்குறீங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடுற டீ கிளாஸ்ல கொடுக்க வேண்டியதுதானே? வேண்டாம். ஏன் இந்த சங்கிலிக்காக பயந்து உங்க மாமூல் பழக்கத்தை மாத்துறீங்க? என்னைக்கு என் ஜாதிக்காரலாம் இந்த டீ கடையில உங்களோட உட்கார்ந்து சரிசமமா டீ சாப்பிடறானோ அன்னைக்கு உங்க டம்ளர் நான் டீ சாப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு இது போதும். ஊத்து. நான் சங்கிலி வந்திருக்கேன். என்ன அர்த்தம் கண்டு நடுச்சாமத்துல இப்படி குச்சி விட்டு ஆட்டுற? பின்ன என்ன பிள்ளை, நானும் 10 நாளா பாக்குறேன். டாக்டர் அம்மா வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீ கதவு பூட்டிக்கிற. விடிய விடிய நான் முழிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு உனக்காக வெளியில. ஆமா, என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? 4 உரமுறை வந்த அன்னைக்கு ஒதுங்கி இருந்த படுத்த ஆகாதாக்கும். பெரிய உரமுறை. இந்த டாக்டர் அம்மா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல் இருக்க. சரி, டாக்டர் அம்மா முடிச்சுக்க போறாங்க, விடிகாலமரா பேசிக்கலாம். போய் படு போ.
அந்த கல்லெல்லாம் கீழே போட்டு வாயேன். பாத்து பாத்து. இன்னும் தடவை கீழே வந்துடாத. மெல்ல வா. பாத்து. மிஸ்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு என்ன கை கால் மடமா இல்ல கூன் குருடா? பணமரம் மாதிரி வளர்ந்துட்டு எப்ப பாரு சூசைட் அட்டெம்ப்ட்ல இருக்கியே. அதுலயாவது கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாம்? சரியான வாத்து மடையனா இருக்கியே. நீ வாத்து ஒண்ணு. ஏய் மிஸ்டர், நில்லு. நீ எதுக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ற? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. கும்பிடுறங்க, ஐயா நடுவுல இருக்காரு. ஏண்டா டேய், அன்னாட உன்னோட இதே அக்கப்போரா போச்சு. வீட்டுல உள்ள சோத்த திருட்டு ஒழுங்காடுறான்னா கேட்கறானா? கால்ல சக்கரம் கட்டி விட்ட விளையாட்டம் கண்டகாரெல்லாம் சுத்துறானே தவிர ஒரு நாளாவது அடங்கி ஒடுங்கி வீட்டோட இருக்கானா? நிறுத்துங்க மாமா. நானும் அப்போதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓயாம மச்சான புடிச்சு திட்டிட்டே இருக்கியே. உனக்கு அன்னாட இதா பழப்பா போச்சு. சும்மா இருப்பில்ல. இவன் பண்ற காரியத்துக்கு இவருக்கு மாலை போட்டு மெச்சி அன்னாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. பூஜை தான் தினம் பண்ணிட்டே இருக்கியே. வயக்காட்டுல விளைச்சல் இல்லனாலும் சரி, அறுக்கிறதுக்கு ஆளு கிடைக்கலனாலும் சரி, அவரை பிடிச்சதானே சாமி ஆடுற. பாருப்பில்ல, பேசாம நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. இவர் பெரிய சர்க்கார் ஊத்தியம் பாக்குறாரு. இவருக்கு நீ சிபாசுக்கு வந்து விட்ட இல்ல? முழிக்கிறான் பாரு. இந்த பாரு டேய், இனிமே நீ இந்த வாசப்படியை விட்டு தாண்டின நானே உன் கால கையை ஒடிச்சு அடுப்புல வச்சு விடு. ஆமா சொன்ன ரோசம் ரெண்டு பேரும் போங்கடா. நானும் போயிட்டு போறேன். எனக்கு என்ன? அடடே வாங்கம்மா. நானே உங்களை தேடி வரலான்னு இருந்தேன். வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். உங்களை வேற இவ்வளவு தூரம் நடக்க விட்டுட்டேன் பாருங்க. இந்தாப்புல அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து போடு. சொன்ன பேச்சு கேட்டா தானே எங்கேயும் போய் அடிபட்டு வந்து படுத்து கிடக்குறான். தொண பேசிட்டே இருக்காத. வலிக்குதுன்னு மாயக்கல பாத்துக்குவாங்க. இன்னும் எத்தனை தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்றதா உத்தேசம்? தற்கொலையா? என்னம்மா சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து 3 தடவை இவரை மீட் பண்ணேன். 3 தடவையும் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணாரு. இந்த தடவையும் கிணத்துல குதிச்சுதான் இப்படி அடிபட்டுக்கிட்டாரு. ஏண்டா டேய், உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் சொல்லுடா. என் தலையில கல்ல தூக்கி போறதுக்கு எப்படி செஞ்சாடா? ப்ளீஸ். இல்லம்மா, அவன் அவர் இருக்கிற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் நாம அவருக்கு வளைஞ்சு கொடுத்து போறதுதான் நல்லது. நல்லா சொல்லுங்க. எப்ப பாரு வீட்டோட கடன் மாமா கத்திக்கிட்டே இருக்கும். அவர் என்ன ஜெயில் கைதியா? ஆமா, எல்லாரும் என் மேலேயே குத்தத்தை சொல்லுங்க. எனக்கு என்ன அவனை வீட்லயே அடைச்சு வைக்கணும்னு ஆசையா? அவன் ஒரு கிராக்கு மாதிரி முன்கோபக்கார பையம்மா. வெளியே தெரு போன இடத்துல யாராவது ஒரு 4 பேர் கேலி பேசிட்டாங்கன்னு வைங்க, ஒண்ணு அவங்கள அடிச்சுட்டு வருவான், இல்ல நேர வீட்டுக்கு வந்து எதையாவது அடைச்சு குடிச்சு செத்து போறேன்ப்பா. இப்படி பல தடவை செஞ்சிருக்கானே. அதனாலதான் அவனை வீட்டோட இருடாங்கிறேன். எங்க கொஞ்சம் காயத்தை காட்டுங்க. ஆமா, காட்டுறா கையா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கொஞ்சம் காட்டுங்க. கை காலில் கூட பரவாயில்ல, சாரு காயந்தான். இடுப்புல தான் நல்ல அடி. முதல்ல அதை பாருங்க. இத பாருங்க. உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு தான் மருந்து போடுறது. காட்டுங்க. பாத்தீங்களா, சொன்னா கேட்க மாட்டான். அவன் ஒரு முடமாதம் முடிச்ச பையன். உன்ன இந்த பிள்ளை உன் காலை பிடிச்ச அமுக்கு. திரும்புடா, திரும்பி திரும்புடா.
வார்த்தை ஒண்ணு. இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, அதையும் போட்டு சாப்பிடுவேன். ஒரு மணிக்கு வா, சாப்பிடலாம். கழுத்து அறுத்துட்டேன், கழுத்து அறுத்துட்டேன். கும்பிடணுங்க, அது வாத்துங்க. நான் சும்மா இருக்கும்போது ஒண்ணு திம்போனுங்க. ஒரு கிளாஸ் சாராயம் ஊத்தி விட்டா போதுங்க. சத்தியமா 2 வேணாலும் திம்போனுங்க. கல் அடிச்சா 3 திம்போனுங்க. வாங்க சின்ன பண்ணீங்களா? அடேங்கப்பா, எல்லாரும் நல்ல சபரியமுங்க. ஆமா ஆமா, பார்த்து நீங்களும் ஒன்னு கேக்குறீங்களா? அப்படி சொன்னாக்க பார்த்து கோவிச்சுக்கும். ஏன்னா உங்களை விட பார்த்து புத்திசாலியாச்சே. வாங்க உட்காருங்க. என்னது வாத்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமா, நீ கிணத்துல குதிச்சீங்க. ஆமா, திட்டினேன். ஓஹோ, அன்னைக்கு நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு சொன்னேனே, அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது உலகத்திலேயே வாத்து மாதிரி முட்டாள்தனமான பிராணி வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு தாமச்ச முட்டையை குஞ்சு பறிக்க தெரியாது. அது மட்டும் இல்ல, வாத்து கூட்டமா போயிட்டு இருந்தா அதை பிடிக்கிறதுக்கு நேருக்கு நேர் சுட வேண்டியதில்ல. வானத்தை நோக்கி ஒரு தடவை சுட்டா போதும், எல்லா வாத்தும் தன்னைத்தான் சுட்டுட்டுதான் நினைச்சு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம். அப்புறம் கூடையில தூக்கி போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஐயோ நமக்கு இன்னும் உயிரே போகலன்னு கூடைக்கு மேல ஒவ்வொன்னா கழுத்தை நீட்டி பாக்கும். அப்புறம் பார்த்து கழுத்தை அறுத்துட்டா கூட தனக்கு இன்னும் உயிர் இருக்கிறதா நினைச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஐயோ நமக்கு தலையே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழும். அந்த வாத்து மாதிரி நீங்களும் ட்ரெயின் வராத ட்ராக்ல தலையை கொடுத்தீங்க, தண்ணி இல்லாத கிணத்துல கல்ல கட்டிக்கிட்டு குதிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு நான் சொன்னது சரிதானே? சொல்லுங்க. என்ன?
மச்சான் 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 உன்னதான். என்ன இப்ப என்ன பண்ண இப்படி சீர விழற? ஆமா நான் அப்படிதான் பேசுவேன். நீதான் ஊமையாச்சே. உன்னை கட்டிக்க போறவன் நான் தானே. உனக்கும் சேர்த்து பேசுவேன். மச்சான் ஒண்ணு இல்ல. நீ என்ன எப்ப கல்யாணம் கட்டிக்க போற? 2 வருஷம் கழிச்சா? சரி, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இதுதானே வேணுங்கிற ஆலோசனையா? ஒழுங்கா சொன்னா போவேன், இல்ல பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம கல்யாணத்துக்கு என்ன புடவை வாங்கி தர? அரஞ்சண்ணா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அவனே தொட்டாச்சு நீங்க ஆட்டம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட அண்ணாவோட மல்லு கட்டாட்டி உனக்கு தின்ன சோறு இறங்காது போல் இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாத்தியா? வாரத்துல 7 நாள் அரவமிச்சு நாட்டு அவன் வாயை அசைஞ்சுக்கிட்டே இருக்கே, ஒரு நாளைக்காவது மூடாதான்னு கேக்குறான். சரி, இனி எதுவும் பேச மாட்டேன், நீ போ. நான் என்ன சொல்றேன்? இனி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்றேன், நீ போ மாமா. உன்னை கெட்டாமலே இந்த பாடுபடுறான். இனி உன்னை கெட்டிக்கிட்டு என்ன கதி ஆக போறானோ? ஏய் ஏய், இங்க பாரு. இனிமே வாரம் திங்கக்கிழமை பூராவும் மௌனவிரதம் இருக்க போறேன். வாயை திறந்தா கேளு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விடிய விடிய இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்ப பாட போறேன். இப்ப பாடத்தான் போறேன். என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம். என்ன தம்பி? ஒரு டம்ளர் காபிக்கு 1 கரண்டி காபி தூள் போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுமா? என் தம்பி டாக்டர் அம்மா இல்லையா? இல்லைங்க, சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓஹோ, 2 கரண்டியா போடுங்க, அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். பால் 1 கரண்டி ஊத்துனா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி ஊத்தணுமா? இல்ல என்ன தம்பி கணக்கு வேண்டியது இருக்கு? நேரத்தை பார்த்து நீங்களே ஒரு நிதானமா ஊத்திக்க வேண்டியதானே? சக்கரை 1 கரண்டி போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுங்களா? என்ன தம்பி நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா தூக்கி ஆத்தட்டுமா தூக்காம ஆத்தட்டுமான்னு கேப்பீங்க போல இருக்கு. எவ்வளவு மங்காத்தா, இந்த தம்பி கொட்டப்ல காப்பி வேணுமா போட்டு கொடுக்கல. இது என்ன ஃபேஷன்? நியூ மாடலா இருக்கு. ஏண்டா கிறுக்கு பையல, உனக்கு ஏண்டா அந்த உத்தியோகம் எல்லாம்? ஏண்டா அதை பார்த்தா டாக்டர் அம்மா குழந்தை மாதிரியாடா இருக்கு. ஆமா, கன்னத்துல என்ன கருப்பு போட்டு? ஐயோ, என்னங்க இது? ஒரு குண்டா சாம்பார் இருக்கும் போல இருக்கு, அவ்வளவுத்தையும் கீழே கொட்டுறீங்க. சாம்பார் தான் வச்சேன், ஆனா தூள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. சரி, அதனால என்ன? காரம் கொஞ்சம் எச்சா இருக்கும், அதுக்காக எல்லாத்தையும் இப்படி கீழே கொட்டிடுறதா? அது இல்லைங்க, சாம்பார் தூளும் சீக்கா தூளும் ஒரே மாதிரி இருந்தது, நான் தெரியாம சீக்கா தூள் போட்டேன். சீக்கா தூளா?